திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய விவரங்களை பார்க்கலாம். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த தனிச்சட்டம் இயற்றப்படும். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும். மதுவிற்கு அடிமையானவர்களை மீட்க சிறப்பு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் மின் இணைப்பு கோரும் விவசாயிகளுக்கு உடனடி இணைப்பு அளிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நெல்லுக்கான ஆதார விலை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். கரும்புக்கு டன்னுக்கு 3500 ரூபாய் வழங்கப்படும். 10,000 ரூபாய் கோடி செலவில் ஏரிகள் தூர்வாரப்படும். நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் ஆய்வு மையம் அமைக்கப்படும். விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய முறையே நடைமுறைப்படுத்தப்படும். சத்துணவு திட்டத்தில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு பால் வழங்கப்படும். மாணவர்களின் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும். ஆவின் பால் விலை 7 ரூபாய் வரை குறைக்கப்படும். ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு 15 நாட்களில் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். அனைத்து நாட்களிலும் ரேஷன் கடைகள் திறந்திருக்கும். தென் தமிழகத்தில் தொழில் பாதை அமைக்கப்படும். 2 லட்சம் இளைஞர்களை சேர்த்து வணிக அமைப்புகள் உருவாக்கப்படும். இளைஞர் வணிக அமைப்பும் அரசும் இணைந்து கிரானைட், கனிமம் மற்றும் ஆற்று மணல் விற்பனை செய்யப்படும். முதியோர்களுக்கு கட்டணமில்லாத பயணச் சலுகை வழங்கப்படும். ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் அண்ணா உணவகம் அமைக்கப்படும். ஏழைகளுக்கு சலுகை விலையில் கைபேசிகள் வழங்கப்படும். மகளிருக்கு 9 மாத பேறுகால விடுமுறை அளிக்கப்படும். பேறுகால உதவித்தொகை 18,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும். தாய் சேய் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்க 10,000 ரூபாய் மானியம். மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை. மின் உற்பத்தி பெருக்கப்பட்டு தடையற்ற மின்சாரம். மாதம் ஒருமுறை கணக்கெடுத்து மின் கட்டணம் செலுத்தும் முறை அறிமுகம். விசைத்தறிகளுக்கு 750 யூனிட் வரை இலவச மின்சாரம். குடிசை வீடுகள் அற்ற தமிழகம் உருவாக்கப்படும். காங்கிரீட் வீடுகள் கட்ட 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ரேக்லா போட்டிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். லோக் ஆயுக்தா கொண்டுவரப்படும். சட்டமன்ற மேலவை அமைக்கப்படும். கூடம்குளம் போராட்டக்காரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறப்படும் என்பது உள்ளிட்ட மேலும் பல்வேறு வாக்குறுதிகள் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மாவட்ட பிரச்சனைகளை மையப்படுத்தி தனியாக தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது.